ஒரு காலத்தில் அடர்ந்த காடொன்றில் ஒரு பறவை வாழ்ந்தது. அது மிகவும் இனிமையானதும் அழகானதுமாக இருந்தது. ஆனால் சில நாட்களாக அது ஒரு விசித்திரமான பழக்கத்தை தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அது எந்த பார்த்தாலும் கேட்டாலும் உணர்ந்தாலும் நல்லதோ கெட்டதோ அத்தனை அனுபவங்களையும் சிறிய கற்களில் எழுதி வைத்துக்கொண்டு பிறகு அவற்றை ஒரு சிறிய பையில் சேமித்து வைத்துவிடும். அந்த பறவைக்கு நினைவு மகிழ்ச்சியானதோ துக்கமானதோ இருந்தாலும் ஒவ்வொரு தருணமும் நினைவு நிற்கத்தக்கதே என்ற நம்பிக்கை இருந்தது. அது ஒரு பழக்கமாக மாறி அதில் அது மகிழ்ச்சியையும் கண்டது. நல்ல நினைவுகள் என்றென்றும் இருக்க வேண்டும், அவை மீண்டும் வராமல் போகலாம். கெட்ட அனுபவங்களும் ஒரு பாடம் கற்பிக்கும் என்று அது நினைத்தது. அதனால் அனைத்தையும் கற்களில் எழுதி குவித்தது. தொடக்கத்தில் இது பறவைக்கு வேடிக்கையாக இருந்தது. அது தினமும் கற்களை நிரப்பிக்கொண்டே இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த பை தினமும் அதிகமாக கனமாகியது. பறக்க முயன்றாலும் பையின் சுமை காரணமாக அதன் பறத்தல் குறைந்து கொண்டே போனது. இருப்பினும் ஒரு நாள் இந்த நினைவுகள் அனைத்தும் எனக்கு உதவும் என்று அது நம்பிக்கொண்டே இருந்தது. அந்த சிறிய பை அதன் வாழ்க்கையின் பொக்கிஷ பெட்டியை போன்றது. ஆனால் காலம் கடந்தும் பை மிகவும் கனமானது. கற்கள் அதிகமான போது சுமையும் அதிகரித்தது. அது பறவையின் சிறகுகளையே பலவீனப்படுத்த தொடங்கியது. அது முன்பு போல் உயரமாகவும் வேகமாகவும் பறக்க முடியவில்லை. ஒரு நாள் பறவைக்கு வழியில் அறிவுள்ள ஒரு மூத்த ஆந்தை சந்தித்தது. ஆந்தை கேட்டது, சின்ன பறவையே, ஏன் இந்த பையை சுமந்து கொண்டிருக்கிறாய்? பறவை சிரித்தபடி பதிலளித்தது, இதில் தான் என் வாழ்க்கையில் உள்ள எல்லா நினைவுகளும் இருக்கின்றன. என் சந்தோஷமும் என் துக்கமும், என் கடந்த காலம் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடமும். ஆந்தை சற்று கடுமையாக கேட்டது, அப்படியானால் நீ தற்போது வாழ்கிறாயா, இல்லை நேற்று நடந்தவற்றின் சுமையை சுமந்தபடி மட்டுமே பறக்கிறாயா? பறவை அதை தெளிவாக புரிந்து கொண்டது. ஆனால் இந்த முறை பறந்தபோது அது மேலும் கனமாகவும் வலியாகவும் உணர்ந்தது. வாரங்கள் கடந்தன. பை இப்போது நிரம்பி வழிந்தது. பறவை நிலத்திலிருந்து தூக்கி பறக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. அதன் சிறகுகள் வலித்து பலவீனமடைந்தன. ஆனால் இன்னும் அந்த பையை இழக்காமல் இழுத்துக்கொண்டே சென்றது. ஒரு மழையான நாளில் முன்னே நடந்தபோது பறவை வழுக்கி விழுந்தது. கற்கள் நிறைந்த பையன் சுமை அதன் மெலிந்த உடலை நசுக்கியது. அது அசையாமல் படுத்திருந்தது. ஒரு காலத்தில் உயிர் வாழ உதவும் என்று நம்பிய நினைவுகளின் கீழ் புதைந்தபடி. ஆனால் இப்போது அந்த நினைவுகளே அதன் உயிரை எடுத்துவிட்டன. மழை நின்ற பின் சில பறவைகள் வந்து பார்த்தன. ஆனால் சிறிய பறவை உயிரோடு இல்லை. அந்த ஆந்தையும் வந்தது. அது கவலையுடன் பார்த்தபடி மெதுவாக சொன்னது, நினைவுகள் நம்மை வழி நடத்துவதற்காக, நம்மை நசுக்குவதற்கல்ல. இந்த கதையிலிருந்து நாம் ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை கற்கிறோம். நல்லதோ கெட்டதோ நினைவுகள் கடந்த காலத்திலே இருக்க வேண்டும். நாம் மறக்கவும் முன்னேறவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்தையும் நம்மோடு சுமந்து கொண்டு போகக்கூடாது. நாம் பலரும் இதே தவறை செய்கிறோம். ஒவ்வொரு சிறிய நினைவையும் நல்லதையும் கெட்டதையும் சேகரித்து சுமந்து கொண்டு வாழ்கிறோம். ஆனால் கடந்த காலத்தின் சுமையை தினமும் ஏந்தி கொண்டிருந்தால் ஒரு நாள் நாம் உள்ளிருந்து சோர்ந்து போகிறோம். தற்போதைய வாழ்க்கையின் அழகை காண முடியாது, எதிர்காலத்திற்கு செல்ல முடியாது. அந்த பறவைக்கு நடந்த போல் பலரும் கடந்த வலியும் கடந்த மகிழ்ச்சியையும் கூட நீண்ட காலம் பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை முழுவதும் விடுவிப்பதையே கற்றுக் கொடுக்கிறது. நாம் இழந்ததை மீண்டும் பெற முடியாது, ஆனால் இன்றைய நாளை அழகாக்க முடியும். அதனால் கடந்தத்தில் நடந்ததை நல்லதோ கெட்டதோ விட்டு விட்டு இன்றே வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நேற்றை நாம் மாற்ற முடியாது, ஆனால் இன்றை நாம் உருவாக்க முடியும். புதிய அனுபவங்களை முயற்சி செய்யுங்கள். புதிய ஒன்றை உருவாக்குங்கள். அர்த்தம் மிக்க வாழ்க்கையை கட்டி அமையுங்கள். மன்னியுங்கள், மறந்துவிடுங்கள், முன்னேறுங்கள். புதிய உணர்வுகளை உணருங்கள். புதிய அடிகளை எடுத்து வைத்து அமைதியான இதயத்துடன் வாழுங்கள். இந்த கதை பலரையும் சென்றடைய வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்களானால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், பகிரவும், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்.